ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐபிங்கிற டேர்ம் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த எஸ்ஐபினா என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பட் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வெறும் எஸ்ஐபி மட்டும் தான் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு விதமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து த்ரூ எஸ்ஐபி, இன்னொன்று வந்து த்ரூ லம்சம். ஸோ லம்சம்னா மொத்தமாக கொண்டு போய் வந்து பணத்தை போடுறது, அப்பப்போ எப்போ வேணுமோ அப்பப்போ மொத்தமாக பணம் போடுறது. எஸ்ஐபினா என்னென்னா வந்து சிஸ்டமேட்டிக்காக மாதம் வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுங்க, இல்லை எவ்ரி குவார்ட்டர் இவ்வளோ பணம் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். இவ்வளோ பணம் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதுசாக இருக்கையில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றின நாலேஜ் இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் 100 கம்பெனிஸில் தான் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளோட பணத்தை. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணையில் என்ன ஆகணும், உங்களுக்கு பெரிய கம்பெனிஸுங்கும் போது உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போயிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் ஏதோ வாலட்டிலிட்டி வந்துச்சுன்னா டக்குன்னெலாம் வந்து இறங்கிடாது. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேர் நாட் டிபெண்டன்ட். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் ரிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஜுவலாக வந்து உங்களுக்கு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி வேல்யூ ரிசர்ச் படி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, டாப் ஃபண்ட்ஸ்ன்னு பார்க்கல வந்து 2 ஃபண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாண்ட் ஃபோக்கஸ்ட் ஃபண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 20.9% வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது பொசிஷனில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனரா ரூபிகோ ஈக்விட்டி ப்ளூ சிப் ஃபண்ட். ஸோ இந்த ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து 17.9% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது குவாண்ட் ஃபோக்கஸ் ஃபண்டை பற்றி பார்க்கணுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் வந்து 12.77%, 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 29.56% அண்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 21.08%. இந்த கம்பெனி இந்த ஏஎம்சியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.57% அண்ட் ஏஎம் வந்து பார்த்திங்கன்னா 110 crore வந்து இவங்களோட இது இருக்குது. இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஃபண்டில் இவங்க கலெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட 97% வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி 3% தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷில் வந்து இருக்குது. இவங்களோட ஈக்விட்டி வைஸ் செக்டர் வைஸ் அலோகேஷன் வந்து ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனி எதில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஐடிசி லிமிடெட், அதானி போர்ட்ஸ், அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ், எஸ்பிஐ லிமிடெட், யூபிஎல் லிமிடெட், ஐசிஐசிஐ லிமிடெட். அப்புறம் இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 69% வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் அசெட்ஸில் வந்து இவங்களுக்கு டாப் 10 ஸ்டாக்ஸில் வந்து ஹோல்டிங் இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சீவ் சர்மா, வாசவ் சாகல் அண்ட் அங்கித் பாண்டே, இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொரு பீரியட் டைமில். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் பண்ணும் போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபண்ட். அதாவது வந்து அந்த ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் தான் போடணும், மிட் கேப்பில் தான் போடணும், ஸ்மால் கேப் அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் அதுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன் அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து 65% வந்து ஈக்விட்டிஸில் வந்து பார்க் பண்ணணும். அது மட்டும்தான் வந்து அவங்களோட இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரோல். மற்றபடி வந்து இவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் கூட இவங்களால் போய் இவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் கூட இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பொறுத்தவரை லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி டாப் மோஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் விச் இஸ் கிவன் 27.9% ரிட்டர்ன்ஸ். அண்ட் ரெண்டாவது பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அவங்க வந்து 22.2% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து இவங்க வந்து 8.62% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 39.35% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 27.66% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.58%. அண்ட் இவங்களோட ஏஎம் வந்து பார்த்திங்கன்னா 475 crores வந்து இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட வந்து 99.4% வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேலன்ஸாக வந்து கேஷாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்களோட ஈக்விட்டி வந்து அலோகேஷன் வந்து செக்டார் வைஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த செக்டார்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் தான் வந்து பிரேக்கப் இப்படி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து டாப் ஹோல்டிங்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடிசி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, யூபிஎல் இதெல்லாம் தான் வருது. அண்ட் டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 55.34% வந்து டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட இது வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் டண்டன், அங்கித் பாண்டே, வாசவ் சாகல் அண்ட் சஞ்சீவ் சர்மா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது கேட்டகரி நம்ம லிஸ்ட்டில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸில் போடுவோம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி மிட் கேப் ஃபண்ட்ஸ்னால் வந்து 100லேருந்து 250க்குள்ளே இருக்கக்கூடிய ரேங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி 100-250க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம், அதே சமயத்தில் ஸ்மால் கேப் ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி. ஸோ இதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட். அண்ட் இந்த மிட் கேப் ஃபண்டில் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஜிஐஎம் இந்தியா மிட் கேப் ஃபண்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில் காம்பவுண்டடாக. அதே ரெண்டாவது பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 28.7% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலி இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. டாப் டு பாட்டம் அப்ரோச்சும் யூஸ் பண்ணுவாங்க, பாட்டம் டு டாப் அப்ரோச்சும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்பாங்க, அவங்களோட வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ரோபஸ்ட்டாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க இதில் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து நம்ம இப்போ பார்த்ததில் பிஜிஐஎம் ஃபண்டை பற்றி நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் வந்து 15.57% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 42.65% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30.52% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.45% தான். அண்ட் இவங்களோட ஏயுஎம்மோட இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 6023 crores வந்து இந்த ஏயுஎம்மோட சைஸ். ஸோ இவங்களோட அசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 94.4% வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டிஸில் போட்டிருக்காங்க. அண்ட் பாக்கி வந்து பார்த்திங்கன்னா 5.3% வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் பாக்கி தான் வந்து கேஷாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஈக்விட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்டர் வைஸ் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஏபிபி, டைம் கென், டிவிஎஸ் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹோல்டிங்ஸில் இருக்குது. அண்ட் டாப் 10 ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணுறது வந்து 35.2% வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஃபண்டோட கீ டெக்னிக்கல் ரேஷியோஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் வந்து அரைவ் பண்ண முடியும். அண்ட் இந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அனிருத்தா நாகா, புனித் பால் அண்ட் விவேக் சர்மா, இந்த 3 பேர் தான் வந்து இந்த ஃபண்டோட மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து பார்க்கல வந்து 250க்கு மேலே, அதாவது ரேங்கிங் வைஸ் 250க்கு மேலே மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு கீழே வந்து கேட்டகரைஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸும் நல்லா வரலாம். அதே மாதிரி வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் வந்து லாஸாகவும் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் ரிஸ்க் அதிகம். இதில் என்னென்னா இவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த க்ரோத் இருக்குல்லையா, அவங்களோட பிஸ்னஸில் வரக்கூடிய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூ டு ஹை காம்படிஷன் அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்கேலபிலிட்டி பெரிய அளவில் பண்ண முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சேலஞ்செலாம் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனால தான் வந்து இவங்க இந்த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வாலட்டைலாக வந்து இருக்குது. பட் உங்களுக்கு ஆனால் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வந்து இது ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப்பாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ரிஸ்க்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த 5 இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு 34.4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை கோடாக் ஸ்மால் கேப் ஃபண்ட், அவங்க வந்து 28.4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 1 இயரில் வந்து 7.51% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸில் வந்து 53.75% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 இயரில் வந்து 34.57% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.62% தான். அண்ட் இந்த இதோட ஏயுஎம்மோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1911 crores வந்து இதோட சைஸ். அண்ட் இவங்களோட கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் வந்து 99.2% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த கம்பெனியோட ஈக்விட்டி வைஸ் செக்டர் பிரேக்கப் வந்து அலோகேஷன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து இவங்களோட பெரிய டாப் ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ், ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், லெண்டே இந்தியா, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாப் ஹோல்டிங்ஸு. அண்ட் இவங்களோட டாப் 10 ஸ்டாக்ஸோட இது ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 40.96% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த டோட்டல் அசெட்டில் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் ரேஷியோஸ் வந்து உங்களோட ஸ்க்ரீன் முன்னாடி இருக்குது. இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து அரைவ் பண்ண முடியும். அண்ட் இந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கித் பாண்டே, வாசவ் சாகல் அண்ட் சஞ்சீவ் சர்மா. ஸோ இவங்களாம் தான் இந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஃபண்டு தான் வந்து ஒன்லி ஃபண்ட் வேர் நீங்கள் டேக்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னா இந்த ஃபண்டில் மட்டும்தான், இந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். அண்டர் செக்ஷன் 80C வந்து நீங்கள் வந்து 1.5 lakhs வந்து நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க. இதில் there is no limit in terms of investment in categories. ஸோ இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்ட் டேக்ஸ் ஃபண்டு. இவங்க வந்து 32.7% வந்து 5 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20.6% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாண்ட் டேக்ஸ் ஃபண்டோட டீடைல்ஸ் பார்க்கணுன்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து 16.07% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 3 இயர்ஸில் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 44.99% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 32.48%. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.57% இருக்குது. அண்ட் இவங்களோட ஏயுஎம்மோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1584 crores வந்து இருக்கு. இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 99.6% வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேலன்ஸா வந்து கேஷா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செக்டரல் வைஸ் வந்து இவங்களோட ஈக்விட்டிஸ் ஹோல்டிங்ஸ் வந்து அலோகேஷன் எப்படின்னு நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். இதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, பதஞ்சலி ஃபுட்ஸ் இதெல்லாம் தான். அண்ட் இவங்களோட டாப் 10 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து 54.51% வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களோட ஓவரால் அசெட் சைஸ்ல வந்து இவங்க அலோகேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட கீ டெக்னிக்கல் ரேஷியோஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் இந்த கம்பெனியோட இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசல் சாகல் அண்ட் அங்கித் பாண்டே, இவங்க தான் வந்து இந்த ஃபண்டோட மேனேஜர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து டாப் 5 ஃபண்ட்ஸ் அக்ராஸ் 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தானே தவிர இதை நீங்கள் தான் பார்த்து ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும், அனலைஸ் பண்ணிவிட்டு. இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் கொடுக்கல. ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.